ஹாய் ஆல், வணக்கம். படிடா பரமா, இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? இது உண்மை சொல்லட்டுமா? படிப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முகத்துல உள்ள ரெண்டு கண்கள் மாதிரி தான் ஒரு கண்ணு தான் படிப்பு. இன்னொரு கண்ணு என்னன்னு கேட்குறீங்களா? அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைத்தொழிலோ இல்லை நீங்கள் ஒரு கலையோ கற்றுக்கணும். ஏன் தெரியுமா? இப்போ ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை குட்டின்னு ஆகி அதுங்கெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து அதுங்க பார்க்குறப்போ ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத திரும்பி பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. வீடை பார்த்துருப்போம், குழந்தைகளை பார்த்துருப்போம், நம்மளுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து அப்போ போய் நம்ம வேலைக்கு போக முடியுமானா நம்ம ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம குழந்தைகளை பார்க்கணும், ஃபேமிலி டைம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அவுட் ஆஃப் வெர்ஷன் ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் ஆகி நம்ம கற்றுக்கிறதுக்குள்ளே நம்ம ஏன்டா வேலைக்கு வந்தோன்ற ஃபீலே வந்துடும். ஸோ நான் வீட்டிலே இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் ஒரு தொழிலையோ கலையோ கற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரீகால் பண்ணிக்கலாம், அதை அப்டேட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உங்கள் டைமிங்க்கு தகுந்தாப்புல, உங்கள் ஹெல்த் கண்டிஷன் தகுந்தாப்புல. ஸோ கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது படிப்பு, அதே அளவுக்கு முக்கியமானது கைத்தொழில் இல்லை ஏதாவது ஒரு கலை. கண்டிப்பாக இதை கற்றுட்ருக்கணும்னு எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். எவ்வளோ தான் நம்ம படிச்சிருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். ஸோ அதனால் தைரியமாக நம்ம இருக்கலாம். தேங்க்யூ.